அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம் அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலகத் வஸ்ஸல்னா லஹுமுல் கௌல லஅல்லஹும் யததக்கரூன். அல்ஹம்துலில்லாஹ், புனிதமிக்க முஹர்ரமுடைய மாதத்தில் ஆஷூராவுடைய நாளில் உயிரோடு இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த ஹிஜ்ரி 1446 முஹர்ரமுடைய வருடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கண்ணியப்படுத்த காத்திருக்கிறான். முஹர்ரம் என்று சொன்னாலே கண்ணியப்படுத்தப்பட்டது, சங்கைப்படுத்தப்பட்டது. ஷஹருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம். இந்த ஆஷூராவுடைய நாள் அது முஹர்ரமுடைய 10வது நாளை குறிக்குது. ஆஷூராவுடைய ஏராளமான நலவுகள், சிறப்புகள், நன்மைகள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆஷூராவுடைய நாளை நாங்கள் கண்ணியப்படுத்தி அதில் நல்லமல்கள் செய்கிறதுக்கு காரணம் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள் ஃபிரௌன் உடைய அந்த கெடுபிடியிலிருந்து பாதுகாக்கப்பட்டான். ஃபிரௌனுடைய கூட்டம் விரட்டி வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை மிகவும் சமீபத்திலே பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை, நபியே நீங்கள் உங்களுடைய பட்டாளத்தோட இந்த கடலில் குதிங்க, உங்களுடைய அசாவால் அந்த கடலுக்கு அடிங்க, அதில் பாதைகள் பிரியும். 12 பாதைகள் பிரிந்தன. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்துடன் கடலை கடந்தாங்க. ஃபிரௌனுடைய கூட்டம் இதனை பார்த்து அவங்களுடைய பட்டாளத்தையும் கடலில் போட்டான். தண்ணீர் சேர்ந்தது, அவர்களை அழித்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் கடலில் தண்ணீர் அல்லாத நிலைமையில் பாதையில் போய்கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆள் கடலில் தரையில் போகிறதை போல குதிரைகளுடைய பாதங்களின் ஓசைகள் கூட கேட்டது. அத்துடனே இதை கண்டு கடலில் தன்னுடைய படை போட்ட ஃபிரௌன் தண்ணீர் சேர்ந்து அவர்களை அழித்து விட்டது. எனவே யகூதிகள் இந்த நாளை, அதாவது பனு இஸ்ராயல்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வழித்தோன்றலில் வந்தவர்கள், பிறகு அவர்களுக்கு யகூதிகள் என்றும் பெயர் சொல்லப்பட்டன. என்றாலும் அசில் யகூதி என்ற பெயர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் பாவிக்கப்பட இல்லை. மாறாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தான் இந்த அசில் யகூதி என்ற பெயர் பாவிக்கப்பட்டது. இந்த பனு இஸ்ராயல்கள் என்று தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றின கூட்டத்தை கூறப்பட்டிருக்குது. இஸ்ராயில் என்கிறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அல்லாஹ் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களை அந்த பயங்கரமான கட்டத்திலிருந்து பாதுகாத்தது இந்த ஆஷூராவுடைய நாளில். இதனால் அவர்கள் நோன்பு நோட்க ஆரம்பித்தார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹ் வந்தாங்க, கேட்டாங்க, மா யௌமுல்லதி தசூமூனஹு அந்தும், நீங்கள் இந்த நோன்பு நோக்கக்கூடிய நாள் என்ன? மதீனாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த நேரம் இந்த யூதர்கள் அந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த அந்த யூதர்கள், அவங்களுடைய காலத்தில் தான் இந்த யூதர்கள் என்ற பெயர் கூட அவங்களுக்கு வந்திருந்தது. எனவே இவர்கள் நோன்பு நோக்கிறார்கள். சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு நோக்கிறோம். ஏனெனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஞ்சல்லாஹ மூசா
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மினல் கரக் மூழ்குவதில் இருந்து பாதுகாத்து வ அஹ்லக ஆல ஃபிர்அவுன் வ அஹ்லக ஃபிர்அவுன் வ ஆல ஃபிர்அவுன் ஃபிர்அவுனையும் ஃபிர்அவுனுடைய வழித்தோன்றர்களையும் ஃபிர்அவுனை பின்பற்றியவர்களையும் அழித்த நாள் என்று சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைத்து நோன்பு நோட்பதற்கு உங்களை விட நாங்கள் தகுதியானவர்கள், எனவே சஹாபாக்களே சூமு அன்தும் நீங்களும் இந்த ஆஷுராவுடைய நாளில் நோன்பு பிடிங்க. ஹாலிஃபு ஃபீஹில் யஹூத், ஆனால் அதில் யஹூதியலுக்கு மாற்றம் செஞ்ச சூமு கப்லஹு யௌமன் வ பாதஹு யௌமன், நீங்கள் நோன்பு 3 பிடித்துக்கோங்க. அந்த ஆஷுராவுக்கு முதல் நாள் தஸூஆ 9வது நாள் என்று கூறப்படும். அந்த தஸூவாவில் ஒரு நோன்பும் ஆஷுராவுடைய நோன்பை சேர்த்து வஹாதி அஷரா அந்த 11வது நாளும் 3 நோன்புகள் நோற்றுக்கொள்ளுங்கள். எனவே அதிகமானவங்க 2 நோன்புகள் நோட்பாங்க, பிரச்சனை கிடையாது. 9ம் 10ம். இன்றைக்கு அதிகமானவங்க நோன்பு நோற்றிருக்கிறாங்க. நாளைக்கு 10வது நாள் கட்டாயம், அதாவது சுன்னத்துல் முஅக்கதா, கட்டாயம் என்று சொன்னதுக்கு ஃபர்ல் என்று சொல்லி நினைத்து கொள்ள வேண்டாம். இது சுன்னத்துல் முஅக்கதா, ஒரு கட்டாயமான சுன்னத் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நோன்பை ஆர்வமூட்டினாங்க. ஆரம்ப காலத்தில் ரமலான் விதியாக்குறதுக்கு முன்னால் ஆஷுராவுடைய நோன்பு ஃபர்லாக்கப்பட்டிருந்தது. எப்போ ரமலானுடைய மாதத்தில் நோன்பு மாதம் முழுவதும் கடமையாக்கப்பட்டதோ இந்த ஆஷுராவுடைய நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத்தாக ஆக்கினான். கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரஃபாவுடைய நாளை பற்றி சொல்லும் பொழுது அது முன் சென்ற வருடம் பின்னுக்கு வரக்கூடிய வருடம் உடைய பாவங்களை மன்னிக்கும். ஆஷுராவுடைய நாளின் நோன்பு எங்களை முன் வரக்கூடிய வருடத்தின் பாவங்களை மன்னிக்கும் என்று சஹி முஸ்லிமில் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி ஆஷுராவுடைய நாள் சம்பந்தமான ஏராளமான ஹதீஸ்களும் வந்திருக்குது. சில ஹதீஸுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொன்னாலும் அவைகளை நாம் நீண்ட தூரம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த ஹதீஸ்கள் லஈஃபாக இருந்தாலும் அமல் செய்ய முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது. எனவே நான் உங்களுக்கு சஹி முஸ்லிமுடைய ஹதீஸ் சொன்னேன். அதே நேரம் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஞாபகப்படுத்தி யூதர்கள் நோன்பு நோட்கிறார்கள். அந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களும் நோன்பு பிடிங்க என்று சொன்னது அது சஹீஹான ஹதீஸ். புகாரி முஸ்லிம் கிரந்தங்கள் அவைகள் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த ஆஷுராவுடைய நாளையில் நோன்பை நோற்றுக்கொள்ளணும். இந்த நாளினுடைய நோன்பு எங்களுடைய அதிகமான பாவங்களை மன்னிக்கிறதுடனே நலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஆஷுராவுடைய நாளில் துஆக்கள் கபூல் செய்யப்படுது. அதாவது நாளைக்கு முஹர்ரமுடைய 10வது நாள், ஆஷுராவுடைய நாள். இந்த நாளில் துஆக்கள் கபூல் செய்யப்படுது. என்ன துஆ நலவு சம்பந்தமாக கேட்கப்படுதோ அவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தட்டுறது இல்லை. யார் ஆஷூராவுடைய நாளில் நோன்பு நோட்டு அதில் அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இடத்துல துஆக்களை கேட்பாங்களோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு பதில் அளிக்கப்படுவார் என்கிறதுல சந்தேகம் இல்லை என்ற அளவுக்கு கூறப்பட்டிருக்குது. இவருடைய கேட்கப்படக்கூடிய துஆ எந்த அளவுக்கு ஈமானோட இஹ்லாஸோட கலந்திருக்குமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பதில் அளித்தே தீர்வான். இந்த துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நேரங்கள் நாளைய நாளன்று சிலருக்கு நோன்பு நோட்க முடியாத சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தால், ஷரஈயத்தான மார்க்கத் சம்பந்தமான ஏதும் தடைகள் ஏற்பட்டிருந்தால் அவர்கள் துஆக்களை கேட்கறதுக்கு, ஜிக்ருகளை ஸலவாத்துகளை ஓதுறதுக்கு மறந்துவிடக்கூடாது. அந்த துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நேரம்தான்
துபுரஸ் சலவாத்தில் ஃபராயில், ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாலும் அந்த ஆஷூராவுடைய நாளில் அஃப்ரிமிதமான துவாக்களை கேட்டுக்கொள்வது. பைனல் அசானி வல் இக்காமா, மேலும் அசானுக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில் அதிகமான துவாக்கள் கேட்கறது. அந்த அசானுக்கு பதில் கொடுக்கறது உடனே நாங்கள் அந்த இடையிலையும் துவா கேட்கலாம். அத்துடனே அசானுக்கும் தொழுகைக்கு இக்காமத் சொல்லக்கூடிய நேரத்துக்கு மத்தியிலையும் கேட்கக்கூடிய துவா கபூலாகும். மேலும் சுன்னத்தான தொழுகையின் பொழுது சுஜூதுல எங்களுக்கு அதிகமான துவாக்களை இந்த ஆஷுராவுடைய நாளில் கேட்டுக்கொள்றதோட கபுல் இஃப்தாருக்கு முன்னாலும் துவாக்களை நாங்கள் அதிகமாக கேட்டுக்கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு சந்தர்ப்பமாக எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் அந்த நாளையில் அடியான் கேட்கக்கூடிய துவாவை தட்டுறது கிடையாது என்று கூட சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாட்களில் துவாக்களை அதிகமாக்கி கொள்றதுடனே கூடுதலாக குர்ஆனை ஓதுறது, கூடுதலாக திக்ர் செய்கிறது, சுன்னத்தான தொழுகைகள் தொழுகிறது, அதிலும் முக்கியமாக தஹஜ்ஜுடைய தொழுகையில் பேணுதலாக இருக்கிறது, சதகாக்கள் கொடுக்கிறது, சாலிஹான அமல்கள் செய்கிறது. இது மிகவும் முக்கியமானது. இந்த நாட்களில் குடும்பத்தை கவனிக்கிறது அல்லாஹ் வாழ்க்கையில் தொடர் பரக்கத்தை செய்கிறதுக்கு காரணமாக இருக்கும். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மன் வஸ்ஸா அஹ்லஹு வ இயாலஹு யௌம ஆஷூரா வஸ்ஸாஹுல்லாஹு சாயிர சனதிஹி, யார் ஆஷூராவுடைய நாளில் தன்னுடைய குடும்பத்துக்கு விஷாலமான முறையில் கவனிப்பாரோ, அவர்களுடைய கஷ்டங்களை அவர்களுடைய கண்ணீர்களை தொடைப்பாரோ, சதக்கா தான தர்மங்களை செய்வாரோ, உறவினர்களை சேர்ப்பாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஏனைய வருடத்தில் மாபெரும் விஷால தன்மையும் பரக்கத்தையும் உண்டாக்குவான் என்று ஹதீஸ் கோரிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆஷூராவுடைய நாளில் ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குது. அதில் முக்கியமாக அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير என்று நீளமான இன்னும் துஆக்கள் இருக்குது. யா அல்லாஹ், நீ தான் என்னுடைய ரப்பு, உன்னை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை. நீ தான் என்னை படைத்தாய், நான் உன்னுடைய அடிமை, நான் உன்னின் மீது செய்த உடன்படிக்கையில் உறுதியாக இருக்கிறேன். மேலும் உன்னோட செய்து கொண்ட சில வாக்குறுதிகளை நான் என்னால் முடிந்த அளவு நிறைவேற்றேன். அவுது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் என்ன கெடுதிகள் செய்தேனோ அவைகளை விட்டு முன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அபு உலக பின் அமத்துக்கு அலைய, நீ எனக்கு செய்த உபகாரங்கள் அருட்கொடைகளை நான் உன்னிடத்தில் வெளிக்காட்டுகிறேன். வ அபு பிதம்பி, நான் என்னுடைய பாவங்களையும் ஏற்று அதனை உன்னிடத்தில் கூறுகிறேன். ஃபக்ஃபிர்லி, அவைகளை நீ எனக்கு மன்னிப்பாயாக. ஃபைன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, ஏனெனில் பாவங்களை மன்னிப்பதற்கு உன்னை தவிர யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், யா அல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் உன்னை தவிர வேற யாரும் இல்லை. நீ தனித்தவன், நினை துணை அற்றவன். லஹுல் முல்க், அவனுக்கே அரசாட்சி சொந்தமானது. வலஹுல் ஹம்து, அவனுக்கே அனைத்து புகழும். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து விடயங்களின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன். அஸ்அலுக்கல் ஹுதா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன். வத்துகா, மேலும் இறை அச்சத்தை தக்வாவை கேட்கிறேன். வல் அஃபாஃப, பேணுதலை பத்தினித்தனத்தை கேட்கிறேன். வல் கினா, செல்வத்தையும் எனக்கு தந்துவிடு. அல்லாஹும்ம யஸ்ஸிர்னி
அல்லாஹும்ம யஸ்ஸிர்னி லில் யுஸ்ரா, யா அல்லாஹ் இலகுவான விடயங்களின் பக்கம் நீ எனக்கு வழிகாட்டி அதனை லேசுப்படுத்து. வஜன்னிப்னில் ஆஸ்ரா, கஷ்டமான விடயங்கள்ல இருந்து என்னை நீ பாதுகாத்து விடு, கஷ்டமான விடயத்தில் என்னை நீ ஈடுபடுத்தி விடாதே. வர்சுக்னி தாஅதக மா அப்கைதனி, எதுவரைக்கும் நீ என்னை உலகத்திலே வாழ வைப்பாயோ அது வரைக்கும் உன்னுடைய வழிபாட்டை செய்வதற்கு எனக்கு நீ அவகாசத்தை தந்துவிடு, சந்தர்ப்பம் தந்துவிடு. அஸ்தௌதிஉக மின்னி வமின் அஹிப்பாஇ, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய நேரத்தில் பிரியாவிடை தேடுவேன், என்னுடைய அன்பர்களிடத்திலிருந்து பிரியாவிடை தேடுவேன். அதுவரைக்கும் நீ தற்படுத்தி இருப்பாய், என்னை இந்த உலகத்தில் வாழ வைப்பாய். அந்த நேரங்கள் எல்லாம் உன்னை வழிபடுத்துவதற்கு எனக்கு நீ சந்தர்ப்பத்தை அளிப்பாயாக. இன்னும் வலில் முஸ்லிமீன அதியானனா வா அமானாத்தினா, யா அல்லாஹ் எங்களுடைய முஸ்லிம்களுக்கும் நீ அவர்களுடைய மார்க்கத்தின் பிரகாரம் அவர்கள் வாழ்வதற்கும் எங்களுடைய அமானிதங்களை அவர்களுக்கு நிறைவேற்றுவதற்கும் கிருபை செய்கிறதோட வ ஹவாத்தீம அமாலினா வ அக்வாலினா, எங்களுடைய அமல்கள் மற்றும் எங்களுடைய பேச்சு, எங்களுடைய சொல்கள், வ அபுதானினா எங்களுடைய உடம்புகள், வ ஜமீமா அன் அம்தபிஹி அலைனா எதுவெல்லாம் நீ எங்களுக்கு தந்திருக்கின்றாயோ, எதெல்லாம் எங்களுக்கு நீ அருட்கொடையாக வழங்கியிருக்கின்றாயோ அவைகள் அனைத்தையும் உன்னுடைய வழியிலே ஈடுபடுத்துவதற்கு, உன்னை வழிபட்டு நடப்பதற்கு கிருபை செய்வாயாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் ஆலம். யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் அஸ்அலுக மினல் கைரி குல்லி, அனைத்து நலவுகளையும் கேட்கிறேன். ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி, அந்த நலவு அது துனியாவுடைய நலவு அதையும் தா. வ ஆஜிலிஹி, ஆஹிராவுடைய நலவு அதையும் தா. மா அலிம்து மின்ஹு வ மா லம் அலம், மேலும் அந்த நலவுகளில் இருந்து எதனை நான் அறிந்திருக்கின்றேனோ அவைகளையும் தந்துவிடு, எதனை அறிய மாட்டேனோ அந்த அறியாத நலவுகளையும் எனக்கு தந்துவிடு. அவுது பிக மின ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி, மேலும் துனியா ஆஹிரா சம்பந்தப்பட்ட அனைத்து கெடுதிகளை விட்டு முன்னெடுத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன். மா அலிம்து மின்ஹு வ மா லம் அலம், அந்த கெடுதிகளில் சிலதை நான் அறிந்திருக்கிறேன், மேலும் அதிகமானவைகளை நான் அறிய மாட்டேன். நான் அறிந்த அறியாத துனியா ஆஹிரா சம்பந்தமான அனைத்து கெடுதிகளை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சஅலக அப்துக வ நபியுக, யா அல்லாஹ் உன்னுடைய அப்து அடிமை உன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுவெல்லாம் கேட்டார்களோ அவைகளை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். வஅஊது பிக மின் ஷர்ரி மா அஆத பிஹி அப்துக வ நபியுக, மேலும் உன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதனை விட்டும் பாதுகாவல் தேடினார்களோ அவைகள் அனைத்தை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்தை உன்னிடத்தில் கேட்கிறேன். வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல், மேலும் அந்த சொர்க்கத்தின் பக்கம் நான் பேசக்கூடிய எந்த வார்த்தை என்னை சமீபமாக்கி வைக்குமோ அப்படியான வார்த்தையை பேசுவதற்கும் கேட்கிறேன். எந்த அமல் என்னை அந்த சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைக்குமோ அப்படியான அமல் செய்வதனையும் கேட்கிறேன். வஅஊது பிக மினன் நார் வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல், மேலும் வார்த்தைகள் நின்றும் பேச்சுகள் நின்றும் அமால்கள் செயல்களில் நின்றும் எதுவெல்லாம் நரகத்தின் பக்கம் என்னை சமீபமாக்கி வைக்குமோ அப்படியான அனைத்து விடயங்களை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஸ்அலுக அன் தஜஅல குல்ல கலாஇன் கலைதஹு லி கைரன், மேலும் எதுவெல்லாம் நீ எனக்கு நலவாக தீர்ப்பு செய்திருக்கின்றாயோ அந்த தீர்ப்பு செய்யப்பட்ட அனைத்தையும் எனக்கு நீ தருமாறு கேட்கிறேன். அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஃபலா துகல்லினி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், நீ என்னை என்னுடைய ஆத்மாவின் பக்கம் ஒரு நொடி பொழுது கூட சாட்டி விடாதே. வ அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு, என்னுடைய அனைத்து விவகாரங்களையும் சீர்படுத்திவிடு. லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்துக்கு தகுதியானவன் உன்னை தவிர யாரும் இல்லை. அல்லாஹும்ம தஹிர்னி பிஸ்ஸல்ஜி வல் பர்தி வல் மாஇல் பாரித், யா அல்லாஹ் நீ குளிரான நீரை கொண்டு பனி மலைகளை கொண்டு நீ குளிரான தண்ணீரின் மூலமாக
என்னை பரிசுத்தப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம லக்க ஸலாத்தி, யா அல்லாஹ் என்னுடைய தொழுகை உனக்காகவே உரியது. வ நுசுக்கி, என்னுடைய வணக்கங்கள் மற்றும் ஹஜ் போன்ற அமல்கள் உனக்காகவே உண்டானது. வ மஹ்யாய, நான் உயிர் வாழ்வதும், வ மமாத்தி, மேலும் நான் மௌத்தாகிறதும் அது உனக்காகவே உரியது. வ இலைக்க மஆபி, நான் ஒதுங்கும் தலம் உன்னின் பக்கம்தான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர், யா அல்லாஹ் கபருடைய வேதனை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வ வஸ்வசத்தி ஸத்ரி வ ஷதாத்தில் அம்ரி, மேலும் உள்ளத்தின் உடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். என்னுடைய விடயங்கள் அனைத்தும் பிளவுண்டு போவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா தஜீஉ பிஹி ரீஹ், யா அல்லாஹ் இந்த காற்றின் மூலமாக என்னென்ன கெடுதிகள் எல்லாம் வருகிறதோ என்று பலவிதமான நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அனைத்து விதமான காற்றின் உடைய கெடுதிகளை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நீ தான் வணக்கத்துக்குரியவன், நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரனின் என்றும் உண்டானவன். யா ரஹ்மான துன்யா வல் ஆஹிரா, துனியா ஆஹிரா உடைய ரஹ்மானே, கிருபையுள்ளவனே, லா இலாஹ இல்லா அன்த, நீ தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். இக்லி ஹாஜதி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, துனியாவிலும் ஆகிராவிலும் என்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்வாயாக. வா அத்தில் உம்ரி ஃபி தாஅத்துக வ முஹப்பத்துக, மேலும் உன்னுடைய வழிபாட்டையும் உன்னுடைய அன்பிலையும் என்னுடைய வாழ்நாளை நீடிக்க செய்வாயாக. வரிதாக்க, உன்னுடைய பொருத்தம் பெறுவதிலையும் என்னுடைய வாழ்நாள்களை நீடிக்க செய்வாயாக. யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கமானவர்களுக்கெல்லாம் இரக்கமானவனே. வா அஹீனா ஹயாத்தன் தொய்யபத்தன், ஒரு மனமான வாழ்க்கையாக எங்களை நீ வாழ வைப்பாயாக. வ தவஃபனி அலல் இஸ்லாமி வல் ஈமான், யா அர்ஹமர் ராஹிமீன், ஈமானின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் கருணையுள்ளவனே, இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டுவோனே, எங்களை நீ மௌத்தாக்குவாயாக. நீ எங்களை மௌத்தாக்குவதாக இருந்தால் அது இஸ்லாம் ஈமானுடன் இருக்க வேண்டும். வஸல்லல்லாஹு தஆலா அலா சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் என்று நபியின் மீது ஸலவாத்தும் சொல்லி, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்து லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், அனைத்து புகழுக்கும் நீ தான் சொந்தக்காரன், வணக்கத்துக்குரிய உன்னை தவிர யாரும் இல்லை. வஹ்தக லா ஷரீக லக, நீ தனித்தவன், உனக்கு இணை துணை கிடையாது. யா பதி உஸ் சமாவாத்தி வல்லார், வானங்கள் பூமிகளை முன்னுவமை அல்லாமல் படைத்தவனே. யாதல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமிக்கவனே, மகத்துவமிக்கவனே. யா ஹய்யு யா கையூம், உயிருள்ளவனே, நிலையானவனே. இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத், நான் உன்னிடத்தில் சோனத்தை கேட்கிறேன். வ அஊது பிக மினன் நார், நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும்ம தஹிர்னி மினஸ் ஸுனூப், யா அல்லாஹ் பாவங்களை விட்டும் நீ என்னை பரிசுத்தப்படுத்துவாயாக. வல் ஹதாயா, தவறுகளை விட்டும் பரிசுத்தப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம நக்கினி மின்ஹா கமா யுனக்க ஸௌபுல் அபியலு மினத் தனஸ், யா அல்லாஹ் பாவங்கள் தவறுகளை விட்டும் நீ எப்படி வெண்மையான ஆடையை பரிசுத்தப்படுத்தியிருக்கின்றானோ, தூய்மைப்படுத்தியிருக்கின்றாயோ, அதே போல என்னையும் பாவங்களை விட்டும் தூய்மைப்படுத்துவாயாக. சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், உனக்கே புகழ் சொந்தம். லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக், நீ வணக்கத்துக்கு தகுதியானவன், உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், தௌபா செய்கின்றேன், மீளுகின்றேன். அந்த இலாஹி மௌலிஅ குல்லி ஷக்வா, நீதான் என்னுடைய இலாஹ், உன்னைத்தான் நான் வணங்குகிறேன். என்னுடைய அனைத்து முறைப்பாடுகளும் அது உன்னுக்கு மட்டும், உன்னிடத்தில் மட்டும்தான். வ முன்தஹல் ஹாஜாத்தி, என்னுடைய அனைத்து தேவைகளுடைய தீர்ச்சையும் உன்னிடத்தில் தான். வ அன்த அமர்த்த ஹல்கக பித்வா, நீ உன்னுடைய படைப்பினங்களுக்கு துவா கேட்குமாறு ஏவினாய், உன்னிடத்தில் இறைஞ்சுமாறு கூறினாய். வ தக்கஃபல லஹும் பில் இஜாபதி, நீ அந்த துவா கேட்கும் பொருட்டு அவைகளுக்கு பதில் கொடுப்பதாகவும் அவைகளை ஏற்றுக்கொள்வதாகவும் பொறுப்பேற்றிருக்கின்றாய். இன்னக கரீபுன் முஜீபுன், நீ சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அந்த துவாக்களுக்கு மிகவும் சமீபமானவனாகவும் அதனை ஏற்றுக்கொள்பவனாகவும் இருக்கிறாய். யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், உன்னுடைய புகழ் மா அலம இஸ்மக்,
உன்னுடைய புகழும் தூய்மையானது, உன்னுடைய பேர் எவ்வளவு மகத்துவம் மிக்கது. ஃபி அஹ்லி ஸமா, வானத்துடைய இடத்துல நீ ரொம்பவும் மகத்துவம் மிக்கவன். அஹ்மது ஃபஅலக ஃபி அஹ்லில் அர்ல், உன்னுடைய அனைத்து செயல்களையும் பூமியில வாழக்கூடியவர்களுடன் அது நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடியவைகளை வைத்து நான் உன்னை புகழ்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், யாலா நீ மகத்துவம் மிக்கவன், மிகவும் சார்ந்த குணமுடையவன், நிதானித்து செயல்படக்கூடியவன், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புல் அர்ஷில் அதீம், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர யாரும் இல்லை, அவன் மகத்துவம் மிக்க அர்ஷினுடைய ரப்பு. லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்பிஸ் ஸமாவாத்தி வ ரப்பில் அர்லி ரப்பில் அர்ஷில் கரீம், அவன் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் வணங்குவதற்கு தகுதி இல்லை, வானங்களுடைய பூமிகளுடைய மேலும் கண்ணியமிக்க அர்ஷினுடைய ரப்பு என்று நாங்கள் இப்படி இந்த முக்கியமான அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த துஆவை செய்கிறதுக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அத்துடனே எங்களுக்கு தெரியும், ஆஷூராவுடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நபிமார்களை அபாயகரமான கட்டங்களிலிருந்து பாதுகாத்தான். அதனால் அந்த 10 நபிமார்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்கிறதின் காரணமாக ஆஷூரா என்ற பேர் அதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றது என்றும் ரிவாயத் இருக்குது. எனவே முக்கியமான ஆலிம்கள் இதனை பயானாத்துகளையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றாங்க. மேலும் இது ரிவாயத் லஈஃப் என்று சிலர் கூறினாலும் கூட இதனுடைய சில ஆதாரங்களை வைத்தும் அதிகமான தஹ்கீக்கான உலமாக்கள் அவங்களுடைய கிதாபுகளில் எழுதியிருக்கக்கூடியதை வைத்தும் இவைகளுக்கு சில ஆதாரங்கள் இல்லாமலும் இல்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளில் தான் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை கபூல் செய்தான். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை ஜூதி மலையிடத்தில் அடைக்கலம் பெற செய்தான். அந்த கப்பலை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. அந்த கப்பல் கூட பேசியது என்று ரிவாயத்துகளை வந்திருக்குது. வாந்தகல்லாஹு அஸ்ஸஃபீனத, அந்த சஃபீனாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச வைத்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் இலாஹல் அவ்வலீன் வல் ஆஹிரீன், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் வணக்கத்துக்குரியவர்கள் கிடையாது. அவன் ஆரம்பமானவர்கள் இறுதியானவர்களுடைய இலாஹ் தெய்வமாக இருக்கிறான். அனஸ் சஃபீனத்துல்லதி மன் ரகிபனி நஜா, நான் தான் யாரெல்லாம் என்னில ஏறிக்கொள்வார்களோ அப்படியான அவர்களை பாதுகாக்கக்கூடிய கப்பல். யார் என்னிடத்தில் ஏறிக்கொண்டார்களோ அவர்களை பாதுகாக்கக்கூடிய கப்பல் நான் ஆவேன். ஒமன் தஹல்லஃப அன்னி குரிக, யார் என்னை புறக்கணித்து விடுவார்களோ, என்னை விட்டும் பிந்தி செல்வார்களோ அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள். வலா யுத்ஹிலுனி இல்லா அஹ்லுல் இஹ்லாஸ், என்னக்குள்ள இஹ்லாஸ் உடையவர்கள், தூய்மையான எண்ணம் உள்ளவர்கள் தவிர வேறு யாரையும் அல்லாஹ் நுழைவிக்க மாட்டான். ஃபனாதா நூஹுன் அலா சத்ஹி தாரின் ஐயத்துஹல் வுஹூஷுர் ராஇயா வஸ்ஸிபாஉல் லாரியா. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய வீட்டின் முகடுக்கு மேலே ஏறி காட்டு மிருகங்களை அழைத்தாங்க. மேலும் தீங்கிழைக்கக்கூடிய ஐவாய் மிருகங்களையும் பறவைகளையும் அழைத்தாங்க. ஹலும்மூலி சஃபீனத்தில் முஞ்சியா, நீங்கள் ஈடேற்றம் பெறக்கூடிய உங்களை பாதுகாக்கக்கூடிய கப்பலில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் இப்படி ரிவாயத்துகள் ஏராளமாக வந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்ணியமான நாளில் ஏராளமான விடயங்களை எங்களுக்கு ஆதாரமாக வைத்திருக்கிறான். அல்லாஹ் இவைகளை படித்து இந்த நாளை வீணாக்கி கொள்ளாமல் நாங்கள் அதில் இருந்து பிரயோஜனம் பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்ய வேணும். எனவே ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மோதிரம் பறிப்போனது, அதனுடைய சம்பவங்கள்லாம் நீளமானது. இதுக்கு குர்ஆனுடைய ஆதாரமும் இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மோதிரம் பறிப்போனது, ஷைத்தான் அதனை போட்டு கொண்டான். அவன் 40 நாளைக்கு ஆட்சி செய்தான். அங்கே சூனியங்கள் எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிம்மாசனத்தை கீழால புதைத்தான். பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணித்ததன்
பின்னால அவன் அந்த சூனியங்களின் பக்கம் மக்களை காட்டி ஹசரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சூனியத்தை வைத்து தான் ஆட்சி செய்தார்கள் என்றெல்லாம் சொன்னான். குழப்பத்தை உண்டு பண்ணினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். வமா கஃபர சுலைமான் இப்படி காஃபிர்களுடைய செயல், அது சூனியம், அப்படியான செயல்களை செய்யல. வலாக்கின்ன ஷயாத்தீன் அல்லதீன கஃபரு யஅல்லிமூன அன்னாஸ ஸிஹர், மாறாக சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஷைத்தான்கள் தான் காஃபிராகிவிட்டார். எனவே இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இழந்த அந்த அரச பதவியை மீண்டும் பெற்றதும் இந்த முக்கியமான ஆஷுராவுடைய நாள் என்று கூறப்பட்டிருக்குது. தஃப்சீருல் குர்துபியில இதுக்குரிய ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்குது. மேலும் கஷஃபல் லுர்ர அன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 16 வருடங்களாக கடும் நோயுற்று இருந்தாங்க. அந்த நோயை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குணப்படுத்தினான். எனவே இதுக்கும் ஆதாரங்கள் அனைத்துக்கும் இருக்குது. என்றாலும் அந்த நாளில் நடந்ததா என்ற விஷயத்துல தான் கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருக்குது. எனவே இங்கே சொல்லப்படக்கூடிய 10 விஷயங்களும் உண்மையானது. குர்ஆன் ஹதீஸின் மூலமாக ஆதாரம் கூறப்பட்டிருக்குது. அந்த நாளில் நடந்ததா என்கிறதுல தான் சில வேற்றுமையில் இருக்குது. என்றாலும் அதிகமானவர்கள் அது அந்த நாளில் தான் நடந்தது என்றதற்கு ஆதாரமாக இருக்கிறாங்க. ஹரஜ யூனுஸ் மிம் பத்னில் ஹௌத் பாத 40 யௌமன், 40 நாட்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீனுடைய வயிற்றில் இருந்ததன் பின்னால அந்த ஆஷுராவுடைய நாளில் தான் வெளியாக்கப்பட்டாங்க. வஜ்தமா யாக்கூப் பி யூசுஃப பாத 40 சனத்தன், 40 வருடங்களுக்கு பின்னால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இழந்த மகன் யூசுஃபை சந்தித்தாங்க. அவர்களுடன் ஒன்று சேர்ந்தாங்க. அதாவது தந்தை தனையன் அவர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. வக்கீல பாத 80 சனத்தன், அவர்கள் பிரிவுக்கு பின்னால சேர்ந்து கொண்டாங்க. மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது 80 வருடங்களுக்கு பின்னால் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை 80 வருடங்களுக்கு பின்னால் தான் சந்திச்சாங்க. மேலும் வவுலித ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததும் ஆஷுராவுடைய நாளில், வருஃபியா இல ஸமாஇ வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டதும் ஆஷுராவுடைய நாளில், வதஸவ்வஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்ததும் ஆஷுராவுடைய நாள் என்று சொல்லப்படுது. வ ஹலக்கல்லாஹு ஸமாவாதி வல் அர்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்கள் பூமிகள், வல் கலம பேனையை, வ ஆதம வ ஹவ்வா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், குல்லு தாலிக ஃபீ யௌமி ஆஷுரா, இவர்கள் எல்லோரையும் ஆஷுராவுடைய நாளில் தான் படைத்தான் என்றெல்லாம் இங்கே அதிகமான விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆஷுராவுடைய நாளில் நாங்கள் விழிப்புணர்வோடு இருந்து செயல்படுவதற்கு தௌஃபீக் செய்ய வேணும். தௌராத்தில் எழுதப்பட்டிருக்குது, மன் சாம யௌம ஆஷூரா ஃபகான்னமா சாமத் தஹர குல்லஹு, அதாவது யார் ஆஷுராவுடைய நாளில் நோம்பு பிடிப்பாங்களோ அவர் வருடம் முழுதும் நோம்பு பிடிச்சதை போல, வம மசஹஃபிஹி அலா ரஸி யதீமின், யார் அந்த ஆஷுராவுடைய நாளில் தந்தை இல்லாத 15 வயதுக்கு குறைவான அனாதை பிள்ளையுடைய தலையை தடாவாரோ, ஆத்தாஹுல்லாஹு பிகுல்லி ஷஅரத்தின் ஷஜரத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் ஒவ்வொரு அந்த அனாதை சிறுவனுடைய தலையில் இருக்கக்கூடிய முடிக்கும் பதிலாக சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டுவான். மினல் ஹொல்யி வல் ஹொலல், அதில் அந்த மரத்தில் எல்லா விதமான ஆபரணங்களும் இருக்கும். தங்கம் வைரங்கள்னால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் இருக்கும். மாலா யஅலமுஹு இல்லல்லாஹு தஆலா, அதனுடைய சீரான அறிவு அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்குது. வமன் தஸத்தக ஃபீஹி ஃபகான்னமா லம் யத்ருக் சாயிலன் இல்லா ஆதாஹு, யார் ஆஷுராவுடைய நாளில் சதகா கொடுப்பாரோ அவர் கேட்ட எந்த ஒரு யாசனையும் தடுக்காதவரை போல ஆகிடுவார். வமன் அர்ஷத ஃபீஹி தால்லன், அந்த ஆஷுராவுடைய நாளில் வழி தவறியவருக்கு யார் வழிகாட்டுவாரோ, மல அல்லாஹு கல்பஹு நூரன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்தை ஒளியினால் நூறினால் நிரப்புவான். வமன் கல்ம ஃபீஹி கைலன், அந்த ஆஷுராவுடைய நாளையில்
கோபம் வரும் பொழுது யார் அந்த கோபத்தை மீண்டு விழுங்குவார்களோ கதபஹுல்லாஹு மினர் ராதீன், அல்லாஹ் பொருந்தி கொண்டவர்களுடைய கூட்டத்தில் அவனை எழுதிவிடுவான். வமன் அக்ரம ஃபீஹி மிஸ்கீனன், யார் அந்த நாளையில ஒரு மிஸ்கீனுக்கு ஏழையை கண்ணியப்படுத்துவார்களோ அக்ரமஹுல்லாஹு யௌம யூலஉ ஃபீ கப்ரிஹி, இந்த மனிதனை கபரிலே வைக்கப்படக்கூடிய நாளில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துவான். வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் வஸ்ஸஅ இயாலஹு வ அஹ்லஹு யௌம ஆஷூரா, யார் ஆஷுராவுடைய நாளில் தன்னுடைய குடும்பத்துக்கு விஷாலமாக கொடுத்து உதவுவாரோ வஸ்ஸா அல்லாஹு அலைஹி சனதஹு, அவனுடைய முழு வருடத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விஷாலத்தை ஏற்படுத்துவான். ரவாஹுல் பைஹக்கி, பைஹக்கியில இந்த ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. வான்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லா யௌம ஆஷூரா அர்பா ரக்அத்தின், மேலும் ரசூலாவை தொட்டும் ஒரு எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்குது. யார் ஆஷுராவுடைய நாளில் 4 ரக்காத்துகள் சுன்னத்துகளை தொழுதுகிறாரோ யக்ரஉ ஃபீ குல்லி ரக்காத்தின் ஃபாத்திஹத்துல் கிதாப், அந்த ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார். 4 ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார். வகுல் ஹுவல்லாஹு அஹத் 11 மர்ரத்தன், அந்த 4 ரக்காத்திலையும் அவர் ஒவ்வொரு ரக்காத்தாக குல் ஹுவல்லாஹு அஹதை 11 தடவை ஓதுவாரோ கஃபரல்லாஹு லஹு துனூப 50 ஆமன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய 50 வருடங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். வபனா லஹு மிம்பரன் மின் நூர், அவருக்கு ஒளியினாலான ஒரு மிம்பர் மேடையை அமைப்பான். வமன் கத்தஸல ஃபீஹி லம் யம்ரல் தில்க சனதி, யார் அந்த நாளையில குளிப்பாரோ அந்த வருடத்துல இல்லா மரலுல் மவுத், மவுத்துடைய அந்த சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டத்தை தவிர அவர் எந்த நோயை கொண்டும் பீடிக்கப்பட மாட்டாரு. வமன் இக்தஹல ஃபீஹி, யார் ஆஷுராவுடைய நாளையில தன்னுடைய கண்ணுக்கு சுர்மா போட்டுக்கொள்வார்களோ லம் யர்முத் தில்க ஸனா, அந்த வருடத்துல அவருக்கு எந்த விதமான கண் நோயும் ஏற்பட மாட்டாது. ஐ லம் தர்முத் ஐனன் கல்பஹு ஐனா கல்பிஹி, அதாவது இதற்கு இமாம் நஸஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவருடைய உள்ளத்தினுடைய கண்கள் ஒரு நாளும் கெடுதி ஏற்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஷியாக்களும் இந்த செயல்களை செய்வாங்க, அவர்களும் சுர்மா போட்டுக்கொள்வாங்க. எனவே இது ஷியாக்களுடைய ரிவாயத் என்று சொல்வதற்கு அல்ல, மாற்றமாக அவர்களை பின்பற்றதும் அல்ல. எங்களுக்கு தெரியும் ஷியாக்கள் மோசமான முறையில் கத்தி குத்து என்று ராத்திபோ என்று பல விதமான வித்தைகள் எல்லாம் காட்டிக்கொண்டு அந்நியவர்களுடைய கலாச்சாரங்கள் போல செயல்பட்டு கொண்டிருப்பாங்க. எனவே அவைகளில் இருந்து நாங்கள் தப்பிரிக்கணும். இங்கே செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே தனிப்பட்ட முறையில் செய்யணும். அத்துடன் நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கும் இந்த அமல் செய்யுமாறு ஏவோணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு பாடம் 51வது ஆயத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே அதுக்கு முந்தைய ஆயத்தில் மக்களுடைய மனோ இச்சைகள், அதனால் ஏற்படக்கூடிய கெடுதிகள், அதனை விட்டும் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வது என்ற விடயங்களை எங்களுக்கு கூறினான். இப்பொழுது வலக்கது வஸ்ஸல்னா லஹுமுல் கௌல லஅல்லஹும் யததக்கரூன், இங்க வலக்கது வஸ்ஸல்னா லஹுமுல் கௌல, கவுல் என்ற ஒரு வார்த்தையால் அங்கே பாவிச்சிருக்கிறார். அதாவது இங்கே கவுல் என்கிறது குர்ஆன். ஏற்கனவே அல்லாஹ் குர்ஆனுக்கு பல பேர் வச்சிருக்கிறான். கவுல், ஜிக்ர், மௌஇலா, ஷிஃபா, ஹுதா, தன்சீல், குர்ஆன், ஃபுர்கான் என்ற ஏராளமான பேர்கள் இருக்குது. அதே போல ஒரு பேர் தான் இந்த கவுல் என்ற பேர். எனவே அல்லாஹ் சொல்லுறான், வலக்கது வஸ்ஸல்னா லஹுமுல் கௌல, நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய சொல்லை தொடர்படியாக சேர்த்து வைத்தோம். வலக்கது வஸ்ஸல்னா லஹும், அவர்களுக்கு நாங்கள் சேர்த்து வைத்தோம், தொடர்படியாக சேர்த்து வைத்தோம். அல் கௌல, அதாவது இந்த குர்ஆனை. ஏன்? லஅல்லஹும் யததக்கரூன், அவர்கள் நல்லுபதேசம் பெறும் பொருட்டு. இப்போ நல்லுபதேசம் பெறத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருட காலமாக குர்ஆனை தொடராக இறக்கி வைத்திருந்தார். வஸ்ஸல்னா என்கிறதுக்கு 2 வஸ்துகளுக்கு இடையில் உள்ள திரையை அகற்றினோம் என்ற ஒரு கருத்து இருக்குது. இதுதான் அதனுடைய டிரெக்ட் மீனிங். ஒரு சொல்லுக்கு பிறகு இன்னொரு சொல், ஒரு வாக்கியத்துக்கு பிறகு இன்னொரு வாக்கியம், ஒரு சூரத்துக்கு பிறகு இன்னொரு சூரத்,
ஒன்றன் பின் ஒன்றாக வந்தது, நாங்கள் இறக்கினோம் என்கிறது தான் இதனுடைய கருத்து. சந்தர்ப்பத்துக்கு தேவையான மாதிரி அதிகமாக நாங்கள் இவைகளை விவரித்திருக்கிறோம் என்றெல்லாம் இந்த சுருக்கமான ஆயத்தில் அல்லாஹ் ஏராளமான விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறான். இதனால அல்லாஹ்வுடைய உபதேசங்களை ஏற்று யாரெல்லாம் நல்ல முறையில் வாழ்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விடயங்களை தொடர்படியாக இறக்கி வைத்ததை போல அல்லாஹ் யார் இந்த காலத்திலேயும் நன்மைகளோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நலவுகளை கொடுத்து கொண்டே இருப்பான். மேலும் யார் தீங்குகளுடைய விடயத்தில் பாவத்துடைய விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு தொடர்படியான தீங்குகளையும் இறக்கி வைப்பான் என்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த ஆயத்தை எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அவைகளுடைய எச்சரிக்கை எங்களுக்கு சொல்கிறது. என்றாலும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவங்கள் செய்யும் இடத்தை அடிக்கடி தண்டிக்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் அவகாசம் கொடுக்கப்படுறோம். என்றாலும் எங்களுடைய ஆத்மீக ரீதியில் நாங்கள் பாதிக்கப்படுறோம். எங்களுக்கு அமல்களுடைய இன்பம் கிடையாது. இன்றைக்கு எங்களுக்கு பாவத்தின் மீது இருக்கக்கூடிய இன்பம், அதனுடைய மோகம் அதிகம். பாவத்தை தேடக்கூடிய சமுதாயம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஆனால் நன்மையை தேடக்கூடிய சமுதாயத்தை எங்களால் காண முடியலை. பக்குவமாக ஒரு திக்ர் செய்யக்கூடிய சமுதாயத்தை எங்களால் இன்றைக்கு பார்க்கலாது. பக்குவமாக கிப்லா முன்னோக்கி உட்கார்ந்து ஒரு குர்ஆனை திலாவத் செய்யக்கூடியவர்களை எங்களால் பார்க்கறது ரொம்பவும் அரிது. ஆகவும் குறைவானவர்கள் இருப்பார்கள். என்றாலும் இன்றைக்கு அதிகமாக ஹபீஸ்கள், கெடுதிகள் தான் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாங்கள் இப்படியாக இவங்களை தூய்மையாக்கும் பொருட்டு, இவங்க நல்லுபதேசம் பெறும் பொருட்டு எங்களுடைய குர்ஆனை தொடர்ந்து இறக்கி வைத்து கொண்டே இருந்தோம். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப மின் கபலிஹி, இதுக்கு முன்னாலும் நாங்கள் அந்த மக்களுக்கு வேதத்தை கொடுத்தோம். ஹும் பிஹி யுமினூன், அவர்கள் அந்த வேதத்தை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அதனை விசுவாசம் கொண்டார்கள். இந்த ஆயத்தில் முந்தைய காலத்தில் வேதங்களை அல்லாஹ்வுடைய இறக்கி வைத்த அந்த புத்தகங்களை உண்மையாகவே விசுவாசித்தவங்க இருந்தாங்க. அதில் முன்னறிவிப்பு செய்திருந்த விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமிக்க குர்ஆனில் கூறியிருக்கிறான் என்று அப்துல்லா இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு யூதராக இருந்தவர் இவர் அப்துல்லா பின் சலாம். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். முன்னே வேதங்கள் அவர் அறிந்திருந்தார். சொல்கிறாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முற்காலத்தில் அவர்களுக்கு இறக்கப்பட்டவைகளையும் இதிலே இணைத்து வைத்திருக்கிறான். வைதா யுத்லா அலைஹிம் காலு ஆமன்னா பிஹி இன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பினா இன்னா குன்னா மின் கப்லிஹி முஸ்லிமீன். எனவே இப்படியானவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை இறக்கி வைக்கிறதின் காரணமாக அவர்கள் சொல்வார்கள், இதற்கு முன்னாலும் எங்களுக்கு இந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தது, அவைகளை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம், நாங்கள் மூமின்கள் என்று, முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டவர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் இறந்து விடுத்த கூலிகளை கொடுப்பான் என்கிறது விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான விடயங்களில் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறதாக இருந்தால் அவனுடைய ஆயத்துக்களை படித்து அதனை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். வைதா சமிஉல் லக்வ அஅரது அன்ஹு வகாலு லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும் ஸலாமுன் அலைக்கும் லா நப்தகில் ஜாஹிலின். எனவே இந்த நல்லடியார்கள் சொல்லுவார்கள், தீமையான விடயங்களை கண்டால், தீமையான செயல்களை அவர்கள் பக்கத்தால் நடந்து செல்ல நேர்ந்தால், மேலும் அவைகளை காதுக்கு செவிமடித்தால் அவைகளை புறக்கணித்து சொல்வார்கள், எங்களுக்கு எங்களுடைய அமல்கள், நாங்கள் அதனை செய்து கொண்டிருப்போம், உங்களுக்கு உங்களுடைய அமல்கள், நீங்கள் அதனை செஞ்சுக்கோங்க. சலாமுன் அலைக்கும் லா நப்தகில் ஜாஹிலின். உங்களுக்கு சலாம், நாங்கள் உங்களை விட்டு விலகிவிடுறோம், நாங்கள் ஜாஹில்களை பின்பற்ற மாட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்லடியார்களை பற்றி, அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை பற்றியும், அல்லாஹ்வுடைய குர்ஆனின் ஆயத்துகளுக்கு அவர்கள் எந்த அளவுக்கு வழிபடுவார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வந்து, வகாலு இன் நத்தபில் ஹுதா மஅக நுதஹத்தஃப் மின் அர்லினா அவலம் நும்கின் லஹும் ஹரமன் ஆமினன் யுஜ்பா இலைஹி ஸமராத்து
குல்லி ஷைஇன் வ ரிஸ்கன் மின் லதுன்னா வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். அந்த நேர்வழியை நாங்கள் பின்பற்றுவோம் என்றால் எங்களுடைய நாட்டை விட்டு நாங்கள் தூக்கி எறியப்படுவோம் என்று சிலவங்க சொன்னாங்க. வகாலு இன்னத்தபில் ஹுதா மாக். நபி அவர்களுக்கு அல்லாவை பற்றிய மேலும் வாழ்க்கையின் உடைய நலவுக்கான போதனைகளை செய்யும் பொழுது அந்த நிராகரிக்கும் சில மக்கள் சொன்னாங்க, வகாலு இன்னத்தபில் ஹுதா, நீங்கள் சொல்கிறது போல அந்த நேர்வழியை நாங்கள் பின்பற்றினா மாக் உங்களோட சேர்ந்து நுதஹத்தஃப் மின் அர்லினா, நாங்கள் எங்களுடைய நாட்டை விட்டும் கடத்தப்பட்டு விடுவோம், நாங்கள் தூக்கி எறியப்பட்டு விடுவோம். அவலம் நுமக்கில்லஹும் ஹரமன் ஆமினன் யுஜ்பா இலைஹி சமராத்து குல்லி ஷைஇன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு நாங்கள் இந்த ஹரமை, அதாவது காபா அமைந்திருக்கக்கூடிய அந்த ஹரத்தின் உடைய எல்லையை அபயம் தரும் ஒரு இடமாக ஆக்கி கொடுக்கவில்லையா? நீங்கள் துரத்தப்படுவீங்க, எறியப்படுவீங்க என்றெல்லாம் சொல்கிறீங்க. நாங்கள் உங்களுக்கு இந்த காபாவை ஒரு அபயம் தரும் இடமாக அந்த ஹரத்தினுடைய பகுதியை உங்களுக்கு ஆக்கி தரவில்லையா? ஒவ்வொரு வகையான கனி வர்க்கங்களையும் நாங்கள் எங்களிடத்திலிருந்து உங்களுக்கு உணவாக அனுப்பினோம். ரிஸ்கம் மில்லதுன்னா வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். ஆனாலும் அவர்களில் அதிகமானவங்க அதை அறிய மாட்டாங்க என்று அந்த அறிவினர்களுடைய செயல்களை, வார்த்தைகளை பற்றி, அவர்களுடைய நிராகரிப்புக்கு உண்டான திரை எப்படி விழுது என்கிறத பற்றியெல்லாம் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். ஹாரிஸ் இப்னு உஸ்மான் இப்னு நௌஃபல் இப்னு அப்து மனாஃப் என்கிறவர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்து சொன்னார், நீ சத்தியத்தின் மீது இருக்கிறாய் என்கிறது எங்களுக்கு தெரியும், நீர் ஒரு பொய்யை கூட கூறியதில்லை என்கிறதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் பின்பற்றுவோம் என்றால், உங்களை நாங்கள் பின்பற்றுவோம் என்றால், அரபியருக்கு மாற்றம் செஞ்சா, உங்களை பின்பற்றி அரபியர்களுக்கு மாற்றம் செஞ்சால் எங்களை அவங்க பிடித்து சிறையில் அடைச்சிடுவாங்க, எங்களை கொண்டுடுவாங்க, எங்களை இந்த புனிதமான மக்கா அதனுடைய ஹரமை விட்டு வெளியேற்றி விடுவாங்க, நாங்கள் பயப்படுகிறோம் என்று சொன்னாங்க. அதை வைத்து தான் இந்த குர்ஆனுடைய ஆயத் இறங்கியது. எங்களுக்கு விரோதமாக அவங்க ஒன்று சேர்ந்துடுவாங்க, அவங்க ரொம்ப பெரிய மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, அதிகமாக இருக்கிறாங்க, நாங்கள் கொஞ்சமானவங்க, சிறுபான்மை, அவங்கள எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை என்றெல்லாம் சொன்னாங்க. அந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கி, நாங்கள் அவங்களுக்கு ஹரம் ஷரீஃபை ஒரு அச்சமற்ற இடமாக ஆக்கவில்லையா, அங்கே எல்லா விதமான கனி வர்க்கங்களும் கிடைக்க பெறுது, அப்படியான ஒரு நியாமத்து அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கலையா? அவங்க மாறு செஞ்சு இருக்கும் பொழுது அவங்களுக்கு நாங்கள் இப்படியெல்லாம் உதவி செய்தோம், அவங்க எங்களோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் நேரத்தில் நாங்கள் அவங்கள கைவிட்டு விடுவோமா? அவங்க எங்களுக்கு மாறு செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதே அவங்களுக்கு நாங்கள் இப்படியான நன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தோம், அதனால் அவங்க எங்களுக்கு வழிபட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாங்கள் அவங்கள கைவிட்டு விடுவோமா என்ற விஷயங்களை அவங்க கவனிக்க இல்லையா என்று சொல்லித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் ஆயத்தில் இறுதியில் வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன், இந்த விடயங்களை அவர்கள் அதிகமானவங்க அறிய மாட்டாங்க, உணர மாட்டாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். மக்காவில் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், சண்டை சச்சரவு நிகழ்கிறது, அது சர்வசாதாரணமாக இருந்துச்சு. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹரமுடைய இல்லை அவங்களுக்கு அபயம் அளிக்கக்கூடிய ஒரு இடமாக ஏற்படுத்தி இருந்தான். விவசாயத்துக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாத இருந்த அந்த ஊரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான கனி வர்க்கங்களையும் கொண்டு வந்து அங்கே சேர்த்தான். இது சூரத்துல் பக்கராவிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, சூரத்துல் ஆல இம்ரான்லையும் இதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மாற்றமாக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நியாமத்துகளை பறித்து அவர்களை அழித்தும் விடுகிறான் என்று 58வது ஆயத்தில் எங்களுக்கு சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வாரம் நாங்கள் படிப்போம்.